Dear friends, ஆன்மீகம் அரசியல் இந்த இரண்டும் ஆப்போசிட் டிமென்ஷன்ஸ். ஒரு அரசியல்வாதியால ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது, ஒரு ஆன்மீகவாதியால அரசியல்வாதியாக இருக்க முடியாது. ஏன் எதனால அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஓஷோ பேசியிருக்காரு. கான்ட்ரவர்சிகளுக்கு பேர் போன ஓஷோ ஒருவேளை இன்றைக்கு உயிரோடு இருந்து இந்த வீடியோல பேசியிருந்த விஷயங்களை, அதாவது ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற மாதிரி பெரிய பித்தலாட்டம் உலகத்திலே கிடையாது, அது மிகப்பெரிய ஃப்ராடு வேலை அப்படின்னு சொல்லி இருந்தா ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ரசிகர்கள் எல்லோரும் சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட் எக்ஸ்ட்ரா 2 போட்டுக்கிட்டு, தோல்ல துண்டுக்கு பதிலாக யூரின் பேக்கை போட்டுக்கிட்டு புனேக்கு ட்ரெயின் பிடிச்சு அங்கே போய் ஓஷோவோட ஆசிரமத்துக்கு முன்னாடி நின்று, நீயே ஒரு செக்ஸாமியாரு, நீயே தியானம் சமாதின்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை மக்கள்கிட்ட ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்க, நீ தான் ஃப்ராடு, நீ எங்க தலைவரை பார்த்து என்ன சொன்னன்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் குதிச்சிருப்பாங்க. ஏற்கனவே நீ ஆசிரமத்தை விட்டு வெளியே வா, உன் நடுமண்டையில ஓங்கி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அந்த காலத்திலே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை இதெல்லாம் ஓஷோ 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னது. ஸோ ஆன்மீக அரசியல்ங்கிறது ஒரு ஏமாற்று வேலையா? வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். Religion and politics are opposite dimensions. ஆன்மீக ஈடுபாடு உள்ள மனிதரால் அரசியலில் ஆர்வமாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதியால் ஆன்மீகத்தில் இருக்க முடியாது. அரசியல்வாதியால் எந்த ஆன்மீக அனுபவங்களையும் அடைய முடியாது. ஆனால் இந்த காரணங்களால் ஒரு நல்ல உலகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இது உண்மைதான். Politician cannot become religious. அரசியல் என்றாலே அது பவர் பாலிடிக்ஸ் ஆகத்தான் இருக்கும். அதிகாரத்தை பிடிக்கும் அரசியலாகவே இருக்கும். இந்த சிம்பிள் காரணத்தால் அரசியல்வாதியால் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. ஒருவர் மக்களின் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார், சொத்துக்களை சேர்த்து கொண்டே போக விரும்புகிறார், நாட்டு மக்களின் வாழ்க்கையில் அவரே முடிவெடுப்பவராக இருக்க விரும்புகிறார். இது எல்லாமே ஈகோவின் குவாலிட்டிஸ், ஈகோவின் பண்புகள். ஆப்வியஸ்லி இந்த மாதிரியான மனிதர்கள் ரிலிஜியஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், ஆன்மீகம் அடிப்படையில் ஈகோ இல்லாத அனுபவம். அது ஒரு ஈகோலெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்மீகத்தில் அதிகாரம் காட்டுவதற்கு இடமே இல்லை. அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தூரம் அதிகம். ஆன்மீகத்தில் இருப்பவர் வாழ்க்கையை கடவுளின் கைகளில் கொடுத்து விடுகிறார். ஒரு ஆழ்ந்த லெட்கோ என்கிற மனநிலையில் இருப்பார். இந்த லெட்கோவை தான் நான் ஆன்மீகம், ரிலிஜியஸ்னஸ் என்பேன். அதனால்தான் ஆன்மீகமும் அரசியலும் ஆப்போசிட் டைமென்ஷன்ஸ். அதற்காக கவலைப்பட வேண்டாம். இதனால் மனித நேயத்திற்கோ அதன் எதிர்காலத்திற்கோ முன்னேற்றம் இல்லை என்று அர்த்தமாகாது. இப்போது இந்த ஆன்மீகவாதியின் லெட்கோவை பற்றி சொல்கிறேன். ஆன்மீகவாதி மேகம் போல் இருப்பார். காற்று எந்த பக்கமாக வீசுகிறதோ மேகம் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல், முகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளாமல் அந்த திசைக்கு நகரும். நான் தெற்கு திசையை நோக்கி செல்ல ஆசைப்படுகிறேன், ஆனால் நான் ஏன் வடக்கு நோக்கி நகர்கிறேன்? ஐ ஹேட் இட். தெற்கு நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு, லட்சியம் எல்லாமே. ஆனால் இந்த காற்றால் என் கனவுகள் எல்லாமே தவிடு பொடியாகிவிட்டது என்று மேகம் நினைப்பதில்லை. நோ, the cloud simply moves with the wind. எந்த விதமான முட்டல் மோதல்களோ எதிர்ப்புகளோ ஏற்படவில்லை. காற்றும் மேகமும் வேறு வேறான பொருளாக இல்லை. காற்று திடீரென்று மாற்று திசையில் வீச ஆரம்பித்தால் மேகம் ஒரு கேள்வியும் எழுப்புவதில்லை. காற்று இன்கன்சிஸ்டண்டாக நடந்து கொண்டாலும் மேகத்திற்கு என்று எந்த விருப்பம் இல்லாததால் அங்கே எந்த போராட்டமும் இல்லை. நோ கான்ஃப்ளிக்ட், நோ கொஸ்டின், நோ டவுட். The cloud is in a tremendous let go. அதற்கென்று எந்த விருப்பமும் இல்லை. சோ மேகத்தால் அரசியல்வாதியாக இருக்க முடியாது.
ஆன்மீகவாதியால் அவர் எங்கும் எந்த இடத்தையும் எந்த இலக்கையும் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத எளிய காரணத்தால் அரசியலில் ஆர்வம் காட்ட முடியாது. அவர் ஏற்கனவே தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டார். அரசியல்வாதி அடைய வேண்டும் என்று நினைக்கிற இலக்கை ஆன்மீகவாதி ஏற்கனவே அடைந்து விட்டார். அரசியல்வாதியால் அந்த இலக்கை அடையவும் முடியாது. பிகாஸ் ஆஃப் த very nature of the things. ஆன்மீகவாதி எந்த இலக்கையும் அடையவில்லை. அவர் ஏற்கனவே அங்கேதான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆரம்பத்திலிருந்தே அவர் அங்கேதான் இருக்கிறார். அவர் வேறு எங்கும் இருந்ததில்லை. வேறு எங்கு செல்ல விரும்பினாலும் இட் இஸ் இம்பாசிபிள். எதுவுமே அதைவிட பெரிய விஷயம் இல்லை. அதைவிட மகிழ்ச்சி தரக்கூடியதும் இல்லை. அதற்கான தேவையும் இல்லை. Hence, the religious man cannot be interested in politics because politicians ways against the flow, against the current. அரசியல்வாதி என்ன விலை கொடுத்தாவது, எந்த குறுக்கு வழியிலாவது அல்லது கெட்ட வழியிலாவது எல்லோரையும் விட மேலே செல்ல விரும்புகிறார். ஒரு முக்கியமான நபராக மாறிவிட வேண்டும். வரலாற்றில் என் பெயர் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு முக்கியம். வரலாறு பெரிதாக வளர்ந்து கொண்டே போகிறது. அது ஒவ்வொரு நாளும் பெரிதாகிக் கொண்டேதான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வரலாற்றில் இருக்கும் பெரிய பெயர்கள் சிறிதாகிக் கொண்டே போகும். நேச்சுரலி ஒரு காலத்தில் பெரிதாக பேசப்பட்ட நபர்கள் பிற்காலத்தில் கண்டுகொள்ளப்பட மாட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் உலகம் முழுவதும் அறியப்பட்டிருந்தார்கள். செங்கிஸ் கான் தலை சிறந்த பேரரசர்களில் ஒருவராக இருந்தார். ஆசியாவின் ஒரு முனையிலிருந்து ஐரோப்பாவின் ஒரு முனை வரை அவர் ஆதிக்கம் இருந்தது. 2 கண்டங்களும் அவரின் ஆட்சியின் கீழ் இருந்தது. தி கிரேட் கான் என்று அழைக்கப்பட்டார். இப்போது வரலாறை புரட்டி பார்க்கும்போது அவரது பெயர் உலக வரலாற்று புத்தகத்தில் ஃபுட்நோட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். வரலாறு sooner or later பெரிதாகிக் கொண்டே இருக்கும். முதலில் நமது பெயர் ஒரு ஃபுட்நோட்டில் குறிப்பிடப்படும். பின்னர் அதிலிருந்தும் மறைந்துவிடும். நமது பெயரை வரலாற்று புத்தகத்தில் பொறிப்பதும் அதை மணலில் எழுதுவதும் ஒன்றுதான். என்னுடைய வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவர் திரும்ப திரும்ப உன்னுடைய பெயரை வரலாற்று புத்தகத்தில் நீ இடம் பெறச் செய்ய வேண்டும். உன் பெயர் தங்கத்தால் எழுதப்பட வேண்டும். நீ இருந்ததற்கான அடையாளத்தை நீ விட்டு செல்ல வேண்டும் என்று திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட இதை அவர் எல்லோரிடமும் சொல்லிவிட்டார். முதல் நாள் நான் அவர் வகுப்பில் இருந்தேன். முதல் நாள் என்பதால் ஆசிரியரும் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். மாணவர்களை இம்ப்ரெஸ் செய்வதற்கு கடினமாக முயற்சி செய்தார். அவர் பீக்கில் இருந்தார். பேசவில்லை, கத்திக் கொண்டிருந்தார். அவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது என்னால் சகித்து கொண்டு இருக்க முடியவில்லை. எனவே நான் எழுந்து நின்று, நீங்கள் சத்தம் அதிகமாக எழுப்புகிறீர்கள். 40 பேர் தான் மாணவர்கள் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய மார்க்கை இந்த சுவற்றிலோ மேஜையிலோ நாற்காலியிலோ விட்டுவிடப் போகிறீர்களா? 10,000 பேர் பங்கேற்கும் கூட்டத்தில் எழுப்ப வேண்டிய சத்தத்தை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். உங்களிடம் ஒரு சில விஷயங்களை பற்றி கேட்கலாமா? முதலில், எந்த வரலாற்று புத்தகம் தங்க எழுத்துகளில் அச்சிடப்பட்டிருக்கிறது? நான் பார்த்ததே இல்லை. இதுவரை சாதித்தவர்கள் பெயர்கள் எதுவும் தங்கத்தில் எழுதப்படவில்லை. நீங்கள் சொல்வது போல் ஒருவேளை என் பெயர் எழுதப்பட்டாலும் அதை படித்து பார்க்க நான் இங்கு இருக்க மாட்டேன். வாட் இஸ் த பாயிண்ட்? பெயர் எழுதப்பட்டால் என்ன, எழுதப்படாவிட்டால் என்ன? உண்மையை சொல்ல போனால் நான் இந்த உலகத்திற்குள் வரும்போது பெயர் இல்லாமல் தான் வந்தேன். பிறகுதான் பெயர் கொடுக்கப்பட்டது. அது வரலாற்று புத்தகத்தில் எழுதப்பட்டால் என்ன, இல்லை என்றால் என்ன? இட் டஸ் நாட் மேட்டர். இரண்டாவது, உன்னை நிரூபிப்பதற்கு, நீ இங்கே இருந்ததற்கு அடையாளமாக லீவ் யுவர் மார்க் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் நாய் போல் குலைக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவர், என்ன சொல்கிறாய் என்றார் அதிர்ச்சியாக. நான் அவரிடம், ஆமாம், நாய்கள் தான் தங்களுடைய மார்க்கை எங்கிருந்தாலும் விட்டுவிட்டு செல்லும். ஒரு காலை தூக்கி அந்த காரியத்தை செய்யும். விஞ்ஞானிகளிடம் கேட்டார். அது தன்னுடைய மார்க்கை, நான் இங்கு இருந்தேன், என்னுடைய டெரிட்டரி இது என்று தன்னுடைய அடையாளத்தை விட்டுவிட்டு செல்கிறது என்று சொல்கிறார்கள். பிஸ்ஸிங் இஸ் கோல்டன். நாய் வரலாறு தானே படைக்கிறது என்றேன். ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் இதைத்தான் செய்கிறார்கள். Pissing and thinking that they are leaving golden marks.
ஆமாம், சிறுநீர் கழிப்பது மஞ்சள் நிறத்தில் இருந்தாலும் அதை என்னால் கோல்டன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. நாய்கள் தங்களுடைய டெரிட்டரியை மார்க் செய்வது நாற்றம் பிடித்த வேலை. இட் ஸ்டிங்ஸ். நான் மேலும் அவரிடம், வரலாறு முழுவதும் நாற்றம் அடிக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய அரசியல்வாதிகள் சிம்பிளி ஸ்டிங்ஸ். நீங்கள் கத்துவதையும் இந்த அபத்தமான பேச்சையும் தயவு செய்து நிறுத்துங்கள். நீங்கள் பழைய காலத்தில் முட்டாள்கள் செய்த கதைகளை மட்டும் சொல்லுங்கள். தயவு செய்து எங்கள் பெயரும் அந்த பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லாதீர்கள் என்றேன். அரசியல்வாதி பெரிய அளவிலான தாழ்வு மனப்பான்மையால் அவதிப்படுகிறார். அடிமனதில் அவருக்கே தெரியும் he is nothing என்பது. உலகத்திற்கு தன்னை அதிகாரம் மிக்கவராக பெரிய ஆளாக நிரூபிக்க விரும்புகிறார். மனிதகுல வரிசையில் முதல் ஆளாக நிற்க விரும்புகிறார். ஆனால் எல்லாமே ஒரு வட்டத்தில் தான் நகர்கிறது. வட்டத்தில் நகரும் போது நமக்கு முன்னால் எப்போதுமே ஒருவர் போய் கொண்டு இருப்பார். நமக்கு பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்பதில் ஒரு சிறிய சந்தோஷம். ஒரு அரசியல்வாதியின் வாழ்க்கையில் எப்போதும் போராட்டமும் வேதனையும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு கல்வி மந்திரி என்னை சந்திப்பதற்கு அடிக்கடி வருவார். படித்தவர், பணக்காரர். கல்வி மந்திரி ஆவதற்கு முன்னால் ஒரு யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்தார். அரசியல்வாதிகளிடமிருந்தும் தலைநகரத்தில் இருந்தும் கொஞ்சம் விடுதலை வேண்டும் என்று நினைத்தால் 2-3 நாட்கள் என்னோடு தங்குவார். அவர் என்னிடம், நீங்கள் மக்களுக்கு தியான முறைகளை கற்றுக் கொடுக்கிறீர்கள். மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. நீங்கள் சொல்வது சரிதான். ஒருவர் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் சந்தோஷமாக இருப்பதற்கு முதல் அடித்தளம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என்னிடம் நீங்கள் எதுவும் சொல்வதில்லை என்றார். நான் அவரிடம், நீங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையை விட்டால் மட்டும்தான் உங்களிடம் அதை பற்றி பேசுவேன். ஏனென்றால் உங்கள் அரசியலும் என்னுடைய போதனைகளும் ஒன்று சேர்ந்தால் உங்களை இன்னும் மோசமான நிலைமைக்குத்தான் தள்ளிவிடும். நீங்கள் ஏற்கனவே பரிதாபமான நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்தால், 2 நிமிடம் மௌனமாக இருக்க முயற்சி செய்தால் கூட, ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்ய முயற்சி செய்தால் கூட, இப்போது நீங்கள் இருக்கும் பரிதாப நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். காரணம், உங்களால் அதில் வெற்றி அடைய முடியாது. உங்களுக்கு இப்போது நீங்கள் வாழும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதே நல்லது. தூக்கமின்மை, துன்பம், தொடர்ச்சியான போராட்டம், வேதனை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு பொருந்தும். தேவையில்லாமல் எதையாவது முயற்சி செய்கிறேன் பெருவெளி என்று பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம். உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களால் தியானம் செய்ய முடியாது. உங்களால் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார முடியாது. அது மிகப்பெரிய வேதனையான அனுபவமாக இருக்கும். ஒரு வெற்றிகரமான மிகப்பெரிய அரசியல்வாதி, இந்தியாவின் கல்வித்துறை முக்கியமான துறை உங்கள் கையில் உள்ளது. அப்படிப்பட்ட வெற்றிகரமான மனிதர் ஒரு வினாடி கூட அமைதியாக உட்கார முடியாதா என்று நினைக்கும் போது அந்த சிந்தனை உங்களை அதிகம் தொந்தரவு செய்யும். That will be more disturbing என்று சொன்னேன். ஆனால் அவர் நான் சொன்னது எதையும் கேட்கவில்லை. தியானம் செய்ய ஆரம்பித்தார். என் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். கடைசியில் நான் சொன்னதுதான் நடந்தது. அவருக்கு ஒரு கம்ப்ளீட் நர்வஸ் பிரேக் டவுன் ஏற்பட்டது. அவரை என்னிடம் கொண்டு வந்தார்கள். நான் அவரிடம், இந்த 2ம் ஒன்றாக இணையாது என்று நான் தான் உங்களை முன்பே எச்சரித்தேன் அல்லவா? கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் நீங்கள் ஒரே சமயத்தில் நகர்வதற்கு முயற்சி செய்தீர்கள். அப்போது ஒரு கால் கிழக்கும் ஒரு கால் மேற்கு பக்கமுமாக போகும். நீங்கள் 2ஆக கிழிந்து போவீர்கள். இட் இஸ் a very simple thing. அரசியலில் இருந்தீர்கள் என்றால் அரசியலில் இருங்கள். Just be in politics. ஆன்மீகம் என்பது உங்களுக்கு கிடையாது. There is no such thing as religion for you. அரசியல்வாதி ஆன்மீகவாதியாக இருக்கவே முடியாது. ஆன்மீகவாதி ஒரு அருமையான பயணத்தில் இருக்கிறார். A fantastic journey. ஜனாதிபதியாக இருப்பதை பற்றியோ பிரதம மந்திரியாக இருப்பதை பற்றியோ
ராஜாவாக அல்லது ராணியாக இருப்பதை பற்றியோ அவருக்கு ஒரு துளி கூட கவலை கிடையாது. What value do these kings and queens have? உண்மையை சொல்ல போனால் உலகத்தில் 5 ராஜாக்கள் தான் இருக்கிறார்கள். அதில் 4 ராஜாக்கள் சீட்டுக்கட்டில் இருக்கிறார்கள். இன்னொருவர் இங்கிலாந்தில் இருக்கிறார். எல்லோருக்கும் ஒரே மாதிரி மதிப்பு தான். நத்திங் மச். நீங்கள் 6வது ராஜாவாக இருக்க விரும்புகிறீர்களா? அரசியல்வாதிகள் இந்த அசிங்கத்தில் பிறண்டு கொண்டிருந்தால் ஒரு நாள் உயர்ந்த பதவி, உயர்ந்த அதிகாரம், ஹையஸ்ட் பவர் அண்ட் பொசிஷன் கிடைக்கும் என்கிற ஒரு சிறிய காரணத்துக்காக நூற்றாண்டுகளாக நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹையஸ்ட் பவரையும் பொசிஷனையும் வைத்து என்னதான் செய்ய போகிறீர்கள்? இந்த கல்வி மந்திரி ஒரு நாள் என்னுடைய காரில் உட்கார்ந்திருந்தார். ஜஸ்ட் ஒரு ரைடு போய்விட்டு வரலாம் என்று போய்கொண்டிருந்தோம். அப்போது ஒரு நாய் காரை துரத்த ஆரம்பித்தது. எனவே டிரைவரிடம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுப்பா, பாவம் அந்த நாய்க்கு ரொம்ப மூச்சு வாங்குது, கொஞ்சம் ஸ்பீடை குறை, நாய் வண்டியை பிடிக்கட்டும், என்ன நடக்கு என்று பார்ப்போம் என்றேன். அதற்கு அந்த அரசியல்வாதி என்ன நடக்கும் என்றார். நான் அவரிடம், எக்ஸாக்ட்லி ஒரு அரசியல்வாதிக்கு என்ன நடக்குமோ அதை இப்போது பார்ப்பீர்கள் என்றேன். டிரைவர் காரை மெதுவாக செலுத்தினார். நாய் எங்களை நெருங்கியது and looked silly because now what? நான் மந்திரியிடம், இதுதான் உங்கள் நிலைமையும், now what? காரை துரத்தும் போது அட்லீஸ்ட் செய்வதற்கு ஏதாவது இருக்கிறதே என்று நாய் மகிழ்ச்சியாக இருந்தது. A great challenge. காரை நெருங்கியவுடன் நாய் கொஞ்சம் தர்ம சங்கடமாக உணர்கிறது. பிகாஸ் இப்போது அந்த சவால் காணாமல் போய்விட்டது. சுற்றும் முற்றும் பார்க்கிறது. He must be foolish. காரை நெருங்கியவுடன் என்ன செய்ய போகிறோம், எதற்காக காரை துரத்துகிறோம் என்று நினைத்து பார்ப்பதே இல்லை. நாயை டிரைவர் சீட்டில் உட்கார வைத்தாலும் என்ன செய்ய போகிறது? இந்த கிரேட் பொலிட்டீஷியன்ஸ் மிகப்பெரிய அதிகாரத்தில் வெள்ளை மாளிகையிலும் கிரெம்ளினிலும் உட்கார்ந்திருக்கிறார்கள். Just dogs sitting in a car looking all around, feeling silly, thinking, is this the end? இதற்கு மேல் போவதற்கு ஒரு இடமும் இல்லை. ஒயிட் ஹவுஸிற்கு வந்துவிட்டோம், இனி எங்கு போவது? உங்களுடைய முயற்சியாலேயே ஒரு சிறைக்குள் மாட்டிக்கொண்டீர்கள். அரசியல்வாதியால் ஆன்மீகத்தில் இருக்க முடியாது. காரணம், ஆன்மீகம் என்பதின் அர்த்தம் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், விழிப்போடு இருத்தல், அவேர்னஸ், அமைதி, ஹார்மனி, கடவுள் விட்ட வழி என்று இருப்பது, அல்லது a deep let go with existence, எல்லாவற்றோடும் சமாதானத்தோடு இருப்பது, யாரோ ஒருவராக வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் இருப்பது, இந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் இருப்பது, நாளையை பற்றிய ஆசை இல்லாமல் இருப்பது, all is fulfilled in this moment என்று இருப்பது. ஒரு அரசியல்வாதிக்கு இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதையெல்லாம் அடைந்துவிட்ட ஆன்மீகவாதி, அதாவது ஒரு அல்டிமேட் ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்கிற நிலையில் இருக்கும் ஆன்மீகவாதியை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகள் என்றாலே முட்டாள்கள் தான். இருந்தாலும் அப்படி சொல்வது நல்ல பண்பு இல்லை என்பதால் ஒருவேளை அதை அவர் சொல்லாமல் இருக்கலாம். எனக்கு இந்த சபை நாகரிகம், மேனஸ், எட்டிகெட்ஸ் இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஐ சிம்பிளி கால் a spade a fucking spade. ஸ்பேடை விட்டு தள்ளுங்கள், இவர்களை முட்டாள்கள் என்று சிம்பிளாக சொல்லிவிட்டு போகிறேன். இப்படியெல்லாம் நாகரிகமான பழமொழிகளை சொல்லி விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் மனிதநேயம் வளரும் என்பதில் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஆன்மீகவாதிகள் அரசியலில் குதிப்பார்கள் அல்லது அரசியலில் ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வரவில்லை. ஆன்மீகவாதிகளால் எல்லா அரசியல் முட்டாள்தனத்திற்கும் எதிராக மாற முடியும் என்ற நம்பிக்கையில்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.